வீடியோல நிரூபித்து பார்க்க போறோம்னா anyone இந்த anyone யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, anyone அப்படினா யாராவது நமக்கு சொல்லுவோம்ல, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா, யாராவது என்ன தேடி வந்தாங்களா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி யாராவது, எவரேனும், யாரையும் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது anyone யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த anyone anybodyன்னு சொல்லிக்கலாம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். anybodyன்னு சொல்லலாம், இல்ல anyoneன்னு சொல்லிக்கலாம். இந்த anyone வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் அதே போல क्वेश्चन கேக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த anyone எங்க யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் அதே போல क्वेश्चन கேக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது யாரிடமும் சொல்லாத. நம்ம சொல்றோம்ல, இத வந்து யார்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லும்போது அந்த யாரிடமும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த anyone யூஸ் பண்ணுவோம். anyone யூஸ் பண்ணலாம், anybody யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த யாரிடமும் சொல்லாத, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அடுத்து இங்க யாரையும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம வந்து anyone யூஸ் பண்ணுவோம். சரி, அதுல யாராவது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம அதை சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா, யாராவது எனக்கு கால் பண்ணாங்களா, இந்த மாதிரி யாராவதுன்னு சொல்ற இடத்துல அங்க anyone சப்ஜெக்டா நம்ம யூஸ் செய்வோம். சரியா? மற்றபடி ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இதை யாரிடமும் சொல்லாத. இப்ப இங்க வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது, இதை நம்ம ஆப்ஜெக்டா தான் எடுப்போம். அப்ப இதை யாரிடமும் சொல்லாதேன்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் வராத பட்சத்துல நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே, சொல்லாதே. அதுவும் என்னது நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன போடுவோம்? டோன்ட் தானே. டோன்ட் போட்டுட்டு அடுத்து வெர்ப் அப்படியே எழுதுவோம். சொல்லாத, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல். ஓகே, அடுத்து யார்கிட்ட? யாரிடமும். அப்போ anyone இல்ல anybodyன்னு சொல்லிக்கலாம். அடுத்து இதை, இதைனா this. இதை யாரிடமும் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't tell anyone this. Don't tell anyone this. Okay. Next, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, சொல்ல மாட்டேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, அதுவும் என்னது நெகட்டிவ். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்? நான். நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து won't எழுதுவோம். ஓகே, will notக்கு பதிலா நம்ம என்ன சேர்ப்போம்? won't. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. அடுத்து யாரிடமும். யாரிடம்னா anyone. அப்போ நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I won't tell anyone. I won't tell anyone. Okay. Next, இங்க யாரையும் எனக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, இங்க யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, இங்க யாரையும் அது அப்படி இருக்கட்டு, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா அது எப்படி சொல்றோம்? I don't know. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இங்க யாரையும். யாரையும் சொல்லும் போது anyone. அடுத்து இங்க. இங்கன்னா here. அப்போ இங்க யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னா I don't know anyone here. I don't know anyone here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாராவது என்ன பார்க்க வந்தார்களா. நம்ம கேட்போம்ல, யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா. அடுத்து யாராவது என்ன தேடி வந்தார்களா. அடுத்து யாராவது பேனா வச்சிருக்கீங்களா. அதுக்கப்புறம் யாராவது இங்க இருக்கீங்களா. இதெல்லாம் எப்படி கேக்குறது பாருங்க, யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? வந்தார்களா, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். சரியா?
அப்போ அந்த யாராவது அப்படின்னு சொல்லும்போது அந்த anyone வந்து சப்ஜெக்டா நம்ம எடுப்போம். சரியா? அப்போ என்னை பார்க்க வந்தார்களா, பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பற்றி நாம கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ முடிச்சு போனதை பற்றி கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன செய்வோம், டிட் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். முடிச்சு போனதை பற்றி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் கேட்கும் போது டிட் யூஸ் பண்ணுவோம். டிட் அடுத்துதான் என்னது, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, யாராவது, anyone. ஓகே, அடுத்து verb வரும். என்னை பார்க்க வந்தார்களா, ரெண்டு verb இருக்கு. அப்ப லாஸ்ட் ஒன்ன வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். வந்தார்களா, வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து இன்னொரு verb இருக்கு, அது பாருங்க. இந்த பார்க்க, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம வந்து அதை என்ன எழுதுவோம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ டு போட்டு அடுத்து பார்க்கிறதுக்கு சி, டு சி. ஓகே, பார்க்க இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அடுத்து என்னன்னா மீ. ஓகே, அப்ப யாராவது என்ன பார்க்க வந்தாங்களா அப்படின்னா did anyone come to see me, did anyone come to see me. ஓகே, நெக்ஸ்ட் யாராவது என்ன தேடி வந்தார்களா, யாராவது என்ன தேடி வந்தாங்களா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி, வந்தார்களா பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப இங்க என்ன, did தான் சேர்ப்போம். did அடுத்து என்ன வரணும், யாராவது, anyone. அதுக்கப்புறம் என்னது, verb. தேடி வந்தார்களா, ரெண்டு verb இருக்கு. அதுல வந்தார்களா லாஸ்ட் ஒன்ன ஃபர்ஸ்ட் எழுதணும், come. ஓகே, அடுத்து தேடி வந்தார்களா, அதுக்கு looking for. ஓகே, looking for. அடுத்து என்னன்னு சொல்லும்போது me. அப்போ யாராவது என்ன தேடி வந்தாங்களா அப்படின்னா did anyone come looking for me, did anyone come looking for me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாராவது பேனா வச்சிருக்கீங்களா, நமக்கே போல யாராவது பேனா வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இப்படி ஒரு பொருள் நீங்க வச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட இருக்கா, உங்ககிட்ட உள்ளதா, இந்த மாதிரி கேட்கும் போது அங்க சிம்பிள் பிரசன்ட் பண்ணி do இல்லனா does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஓகே, இல்ல வந்து சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்படி ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட உள்ளதா, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்போம், do இல்லனா does யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்போம். இது யாராவது பேனா வச்சிருக்கீங்களா, ஒரு பொருள் வச்சிருக்கீங்களான்னு கேட்க, அப்ப இதை யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ யாராவது anyone சப்ஜெக்டா நம்ம என்ன எடுத்திருக்கோம், anyone. அப்போ நம்ம வந்து anyone, அடுத்து anybody, no one, nobody, everyone, everybody இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்டா எடுக்கும் போது அத வந்து சிங்குலரா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ does தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க does தான் யூஸ் பண்ணுவோம். does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அப்ப does அடுத்து anyone, அதுக்கு அடுத்து என்ன வரணும், verb வரும். இப்படி ஒரு பொருள் நாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட இருக்கு, நாம் வச்சிருக்க, எங்கிட்ட உள்ளது அப்படின்னா I have சொல்லுவோம். அப்போ அந்த have தான் நம்ம வந்து என்னது, verb-ஆ யூஸ் பண்ணுவோம், have. இங்க வந்து நீங்க சிங்கிளா தானே எடுத்திருக்கீங்க, சோ இங்க has தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா has வராது. ஏன்னா இங்க does வந்தாலே இங்க have தான் வரும். क्वेश्चन கேட்கும் போது நம்ம have தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா do வந்தாலும் have தான், இங்க does வந்தாலும் have தான். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வச்சிருக்கீங்களா, பேனா. இப்போ பென். அப்போ யாராவது பேனா வச்சிருக்கீங்களா அப்படின்னா does anyone have a pen, does anyone have a pen. அடுத்து யாராவது இங்க இருக்கீங்களா, நமக்கே போல யாராவது இங்க இருக்கீங்களா, இது எப்படி கேக்குறது, இது வந்து என்னன்னா ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நான் இங்க இருக்க, நான் அங்க இருக்க, நான் சென்னையில இருக்க, நீங்க சென்னையிலயா இருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி இப்படி கேட்கும் போது அங்க be verb யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். சரியா? அங்க verb-ஆ என்ன யூஸ் பண்ணுவோம், இங்க verb வந்து have யூஸ் பண்றது போல இங்கேயும் be verb என்னன்னா am, is, are. இப்போ பிரசன்ட்ல நம்ம கேக்குறோம்,
இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பிரசன்ட்ல கேக்குறதுனால am is are இந்த மூணுல ஒன்னதான் யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட பொறுத்து. சரியா? இப்போ யாராவது அப்படின்னா anyone. இது என்னது சிங்குலரா தான் நம்ம எடுப்போம் தானே. அப்போ சிங்குலரா எடுக்கும் போது இங்க இஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இஸ் anyone. அடுத்து இங்க என்ன வரணும்? இங்கன்னா here. அப்ப இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது இஸ் anyone here? இஸ் anyone here? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாரிடமும் பேசாத. நம்ம சொல்லுவோம்ல யார்கிட்டயுமே பேசாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இங்க என்னது சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுவும் இந்த சென்டென்ஸ் என்னது நெகட்டிவா இருக்கு. சோ அங்க எப்படி போடுவோம்? டோன்ட் போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதுவோம். பேசாத, பேசுறதுக்கு டாக். அப்ப டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. அடுத்து யாரிடமும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டு anyone. ஓகே, அப்போ யாரிடமும் பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் டு anyone. டோன்ட் டாக் டு anyone. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் யாரிடமும் பேச மாட்டானா. நம்ம அடுத்து கொஸ்டின் கேக்குறது, அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டானா. அது அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? அவன் யாரிடமும் பேச மாட்டான். பேச மாட்டானா, பேச மாட்டான். இத நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். ஓகே, இத சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி பேச போறோம். அந்த மாட்டானா, மாட்டான் அப்படின்னு வந்தாலே ஃபியூச்சர் தானே. நீங்க ஏன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்காது, அவன் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். பொதுவாவே அவனுக்கு அதை செய்யற பழக்கமே இல்ல அப்படி நம்ம சொல்லும் போது, பொதுவாவே அவன் யார்கிட்டயும் பேச மாட்டானா, எல்லார்கிட்டயும் இப்படிதானா, எப்பவுமே இந்த மாதிரி தானா, அப்படி நம்ம அந்த மைண்ட் செட்ல நம்ம கேட்கும் போது, பொதுவாவே அவன் இப்படிதானான்னு கேட்கும் போது அந்த மைண்ட் செட்ல நம்ம கேட்டா என்ன சொல்லணும்? சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் கேட்கணும். அப்ப அந்த இடத்துல மாட்டானான்னு கேட்கும் போதும் சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா? அவன் யாரிடமும் பேச மாட்டான். பொதுவாவே அவனுடைய பழக்கமே அதுதான். அவன் பொதுவா யாருக்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம இப்ப பேசி சொல்லியிருக்கோம். சரியா? இப்படி நம்ம சொல்ற இடத்துல நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணி பேசுவோம். இது அவன் போக மாட்டான், அவன் அதை செய்ய மாட்டான், அவன் படிக்க மாட்டான், இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு செயலை செய்ய மாட்டான், ஃபியூச்சரை மீன் பண்ணி ஒரு செயலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதே பொதுவாவே அவன் செய்ய மாட்டான், அவன் பொதுவாவே அவன் அங்க போக மாட்டான், அவன் எப்பவுமே அங்க போக மாட்டான், பொதுவா அவனுக்கு அங்க போக பழக்கம் இல்ல, போக மாட்டான், இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அந்த மாட்டான், போக மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது பொதுவான பழக்கம் அப்படி சொல்ற இடத்துல நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ அவன் யாரிடமும் பேச மாட்டானா அப்படின்னா பொதுவாவே அவன் இப்படிதானா, யார்கிட்டயுமே பேச மாட்டானா, இந்த மாதிரி அவனோட பொதுவான பழக்கத்தை பற்றி கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் கொஸ்டின் கேட்போம். அப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன வந்திருக்குன்னா பேச மாட்டானான்னு நெகட்டிவா கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்போ நெகட்டிவா கேட்கும் போது don't இல்லனா doesn't. ஓகே, கொஸ்டின் கேட்கணும். இல்ல சப்ஜெக்ட பொறுத்து தான் அல்ல எதை யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் அவன், அவன்னா he வந்திருக்கனால இங்க doesn't தான் சேர்க்கணும். ஓகே, அடுத்து என்ன சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து verb எழுதணும். verb என்ன? பேச மாட்டானா, பேசக்கூடிய செயல், பேசுறதுக்கு talk. அடுத்து யாரிடமும் to போட்டு anyone. அப்போ அவன் யார்கிட்டயும் பேச மாட்டானா அப்படின்னா doesn't he talk to anyone? Doesn't he talk to anyone? Okay. Next, அவன் யாரிடமும் பேச மாட்டான், அவனுடைய பழக்கமே அதுதான், அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படி சொல்லும் போது என்னது சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். அப்போ ஒரு செயலை செய்ய மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
அவன் he சப்ஜெக்ட் எழுதியாச்சு அதுக்கு அடுத்து doesn't அதுக்கு அடுத்து verb பேசுறதுக்கு talk அடுத்து யாரிடமும் அப்படின்னா to போட்டு anyone அப்போ அவன் யாரிடமும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he doesn't talk to anyone he doesn't talk to anyone அடுத்து நீ யாரிடமும் அப்படி பேசக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல நீ யார்கிட்டயுமே அப்படி பேசக்கூடாது அப்படின்னு இது எப்படி சொல்றது அப்படி பேசக்கூடாது ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அதுக்கு நம்ம shouldn't யூஸ் பண்ணுவோம் ஓகே shouldn't ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னா shouldn't அப்போ சப்ஜெக்ட் என்ன நீனா you சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம இங்க சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இந்த ஆக்சிலரி வெர்ப் சேர்த்தோம்ல doesn't அதே போல shouldn't சேர்க்கணும் shouldn't அதுக்கு அடுத்து verb என்ன பேசக்கூடாது பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk verb வந்து present formல தான் இருக்கும் சரியா இது வந்து modal verb இந்த modal verbs வரும்போது verb எப்பவுமே present formல தான் இருக்கும் அடுத்து யாரிடமும் to anyone அடுத்து அப்படி like that ஓகே அப்போ நீ யாரிடமும் அப்படி பேசக்கூடாது அப்படின்னா you shouldn't talk to anyone like that you shouldn't talk to anyone like that ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க யாரையும் காயப்படுத்தாத நம்ம சொல்லுவோம்ல யாரையுமே ஹர்ட் பண்ணாத அப்படின்னு காயப்படுத்தாத இது எப்படி சொல்லலாம் இதுல வந்து சப்ஜெக்ட் வரல சோ வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுவோம் அதுவும் நெகட்டிவ்ல இருக்குதா காயப்படுத்தாத அப்படின்னு அப்போ don't hurt அப்படின்னா காயப்படுத்தாத யாரையும் anyone ஓகே அப்ப யாரையும் காயப்படுத்தாத அப்படின்னா don't hurt anyone ஓகே நெக்ஸ்ட் எனக்கு யாரையும் பிடிக்கல நம்ம சொல்லுவோம்ல எனக்கு யாரையும் பிடிக்கல இது எப்படி சொல்லலாம் பாருங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி சொல்லுவோம் I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கல யாரையும் அப்படின்னா anyone ஓகே அப்போ எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னா I don't like anyone ஓகே நெக்ஸ்ட் நீ யாரிடமும் எதுவும் கேட்க கூடாது நீ யார்கிட்டயும் எதுவுமே கேட்க கூடாது இது எப்படி சொல்லலாம் பண்ண கேட்க கூடாது ஒரு செயலை செய்ய கூடாது அப்படின்னு சொல்ற அப்போ shouldn't யூஸ் பண்ணதானே பேசுவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நீ யாரிடமும் எதுவும் கேட்க கூடாது ஒரு செயலை செய்ய கூடாது நெகட்டிவா பேசுறோம் அப்போ அங்க என்ன shouldn't யூஸ் பண்ணுதானே அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீனா you அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் அடுத்து shouldn't அடுத்து verb எதுவும் கேட்க கூடாது கேக்குறதுக்கு ask ஓகே அடுத்து யாரிடமும் anyone அடுத்து எதுவும் anything அப்போ நீ யாரிடமும் எதுவும் கேட்க கூடாது அப்படின்னா you shouldn't ask anyone anything ஓகே நெக்ஸ்ட் நான் யாரையும் நம்ப மாட்டேன் இல்ல பாருங்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஃபியூச்சருக்கு போயிடாதீங்க நான் யாரையும் பொதுவாவே நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அது பொதுவான பழக்கம் சிலவங்க அப்படிதானே பொதுவாவே அவங்க வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க எல்லாருமே போய் சொல்றாங்க பித்தலாட்டம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்ப பொதுவாவே அவங்களுக்கு யாரையுமே நம்புற பழக்கமே இல்ல அந்த மாதிரி சொல்லும் போது இது எப்படி சொல்லலாம் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி சொல்லாது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க